வண்டியை நிறுத்து. வண்டியை பின்னால் திருப்பு. அண்ணே வணக்கம். வணக்கங்க ஐயா. நீங்க அண்ணே என்ன தெரியலீங்களா? இல்லையே. நான் தான் பொன்னுசாமி மகன் ராஜகோபால். இப்போ இந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக இருக்கேன். நம்ம ஒத்த விட்டு பொன்னுச்சாமி மகனா நீங்க? ஆமாண்ணே. சந்தோஷம்பா. கலப்பை பிடிச்சவன் பையன் கலெக்டரா நிக்கிறத பாக்குறப்போ பெருமையா இருக்குதுப்பா. அண்ணா நீங்க இன்னைக்கு விடுதலை ஆகிறது எனக்கு தெரியாம போச்சு. தெரிஞ்சிருந்தா நானே வந்து உங்களை அழைச்சிட்டு வந்திருப்பேன். வாங்க வண்டியில போலாம். வேணாம் தம்பி, நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. நான் இப்படி நடந்தே போயிடுறேன். அது மட்டும் இல்லாம அரசாங்க வண்டியை சொந்த வேலைக்கு உபயோகப்படுத்த கூடாது. அண்ணே உங்களை இந்த வண்டியில ஏத்திட்டு போறது சொந்த வேலை இல்ல, ஒரு பொது சேவை மாதிரி. வாங்க. வேணாம் தம்பி, போற வழியில இறக்கி விட்டு போறேன். வாங்கண்ணே. சரி. ஐயோ என்ன பரவாயில்ல, இருக்கட்டும் இருக்கட்டும். பரவாயில்ல, உட்காருங்க. நீங்க உட்காருங்க. கொடுங்க. தயவு செய்து உட்காருங்க. உட்காருங்க ப்ளீஸ். சார், என்னதான் இருந்தாலும் இன்னொருத்தர் சிறப்பா கலெக்டர் கையில் எடுக்கிறது அவ்வளவா நல்லா இல்ல சார். போன வாரம் நம்ம ஒரு கோயில் திருவிழாக்கு போயிருந்தோம். ஆமா. நீங்க தாசில்தார், நான் கலெக்டர். நாம ஏன் சாமி பல்லக்கு தூக்கணும்? சாமிக்கு பல்லக்கு தூக்குனா புண்ணியம் கிடைக்கும் சார். அது மாதிரி தான் கார்மேகண்ண சிற்ப தூக்குனாலும் புண்ணியம் கிடைக்கும். போய் வண்டியில